எல்லாருக்கும் வணக்கம். பென்சிலோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி நாகராஜுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டெபியூ என் பையனுக்கு அமைஞ்சிருக்கு. தட் இஸ் ஷாரிக். இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ், ஷாரிக், ஸ்ரீதிவ்யா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலி சொல்லணுன்னா இந்த படத்தையே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மணி நாகராஜ், கோபி அமர்நாத், கால்சன் மூவிஸ், ராகவேஷ் அவர்கள் அண்ட் நிறையா பேர் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு. படம் அருமையாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எதுவும் நான் பார்க்கல. என் சன் நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லலை, பட் ஆஸ் அ வியூவர், ஒரு ஜென்ரல் வியூவராக நான் சொல்கிறேன், அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர். ரொம்ப நன்றி. ஆமாம், அது அவங்க சொன்ன மாதிரி தான். இந்த சம்மருக்கு ஒரு குளிர்ச்சியான படம். ஸ்கூல் கேம்பஸில் ஒரு த்ரில்லர். அது வந்து டேரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ நான் எப்போதும் நான் எல்லாத்துலேயும் சொன்னேன், எல்லா படத்துலையும் வந்து ஒரு எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது நிறைய படத்தில் வர்றதில்லை. ஒரு கேரக்டர் பெருசாக அப்படி மேலே போகும், அப்புறம் அப்படியே அது காணாமல் போயிடும் படத்தில். இதில் எல்லா கேரக்டருமே, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு அவர் அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் என் பையன் ஷாரிக் வந்து இன்னொரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் அவர் பேர் தான் நிதின். ஸோ நிதினை சுற்றி தான் அந்த கதை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெபியூ படத்துக்கு ஒரு பெரிய ஏன்னா அந்த கேரக்டர் நிறைய ஷேட்ஸ் இருக்குது டு பெர்ஃபார்ம். ஸோ அதை வந்து டேரக்டர் அவர்கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு மணி நாகராஜ். வீட்டுக்கு வந்து கதை சொன்னது ஒய்ஃப் கிட்ட சொல்லி, அப்புறம் எங்களுக்கு வேரியேஷன் இருந்தது. ஏன்னா முன்னாடியே வந்து கௌதம் மேனன் சார் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் பண்ணுறதா இருந்தார். ஆனால் அது கொஞ்சம் நீண்டு போச்சு அப்படியே. ஸோ செகண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்தோடனே 2 ஹீரோஸில் ஒரு ஹீரோ பண்ணணுமா, சிங்கிள் ஹீரோ பண்ணணுமா, இதில் நிறைய இட்ஸ் ஆன்டி ஹீரோ மாதிரி இருக்கும். நெகட்டிவ் ஷேட் வரும், அப்புறம் பாசிட்டிவ் ஷேட் வரும். இப்போ கொடுக்கணுமான்னு பார்த்தோம். பட் அவர் எண்ட் ஆஃப் தி டே இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மணி நாகராஜ். உமர் ரியாஸ் அண்ட் ரியாஸ் கானோட சன். ஸோ பேசிக்லி இந்த பென்சில் மூவி வந்து திஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 2 லீட் ரோலில் ஒன் ஆஃப் த லீட் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் மணி நாகராஜ் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர் இல்லைனா நான் பண்ணியிருக்க முடியாது அந்த ஸ்கிரிப்டை. அண்ட் ஈச் அண்ட் ஒரு சீன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யா, ப்ளீஸ் டூ வாட்ச் பென்சில் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ். ஐசா லக்கடி மெட்டு தானுங்க, அமரன் பாட்டில் தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுங்க ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பெருமைமிக்க வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே, திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களையும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கண்வழி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே, அது இல்லையா, அது எம்ஜிஆர் பாட்டு. வேற எதனால் உந்தங்கவனம் வேற எதில், அதில் மனசில் வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசில் வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவேன். சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமாக இருந்தது பெட்டர்.